Hi friends, this is Gayatri. Welcome to our channel. ஒரு அம்சமான பொண்ணு எப்படி இருப்பான்னு அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. அதாவது 32, 28, 36 இந்த அம்சத்துல இருக்க பொண்ணுங்க சும்மா தலன்னு காட்சி அளிப்பாங்க. பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரியான அமைப்புல இருக்க பொண்ணுங்களுக்கு பசங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா வயது முதிர்ச்சி அடைஞ்ச பொண்ணுங்க மேல தனி கவனம் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிக்கி பகுதிங்கிறது நல்லா எடுப்பா இருக்கிறது. இந்த எடுப்பா இருக்கிற இந்த பகுதியால பல ஆண்கள் தங்களோட வாழ்க்கையவே தொலைச்சிருக்காங்க. திருமணம் முடிந்த பிறகு இந்த புட்ட பகுதியில அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படுது. இதனாலேயே நிறைய மக்கள் சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சினிமா பாடல்கள்ல கூட புட்ட பகுதிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்த்துட்டு நிஜ லைஃப்லயும் சில மக்களுக்கு தவறான எண்ணங்கள் வந்துருது. அதன் விளைவாதான் ரோட்ல யாராவது நடந்து போனா கூட நோட்டமிடுறாங்க. மாங்கனிகளால டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய ஆண்கள் பட்டாலும் சமீப காலமா இந்த புட்ட பகுதியால மடை மாத்தப்பட்டிருக்காங்க. சில பொண்ணுங்களுக்கு இந்த அட்டென்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால நல்லா கிச்சன் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. வெளிநாடுகள்ல எடுத்த சர்வேல இந்த மாதிரி கவனம் ஈர்க்கக்கூடிய புட்ட பகுதியை பார்த்தா ஆண்களுக்கு எந்த மாதிரியான எண்ணம் தோணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. 30% மக்கள் விளையாட்டா என்ன சொல்றாங்கன்னா பாக்ஸிங்ல பஞ்சு கொடுக்கற மாதிரி புட்டத்தை பார்க்கும் போதும் அதே எண்ணம் தான் தோணுதுன்னு சொல்றாங்க. சில ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அமைப்போட ஏதாவது பொண்ணு கண்ணில் பட்டுட்டா உடனே வீட்டுக்கு ஓடி போய் சுயமா பண்ண வேண்டியதை முடிச்சுப்பாங்களாம். மேலும் இந்த மாதிரியான ஆண்கள் சர்வேல சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புட்ட பகுதியை திங்க் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு விதவிதமான பொசிஷன்ஸ் கிடைக்குதாம். இந்த மாதிரியான காரணங்களை நம்ம இந்தியால உள்ள ஆண்கள் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பசங்க அவங்க நண்பர்களுக்குள்ள பச்சையா பேசுறத ஏதாவது பொண்ணுங்க கேட்டாங்கன்னா ஆண்கள் மேல இருக்க மரியாதையே போயிரும். அந்த அளவுக்கு சில பேர்லாம் இந்த புட்ட பகுதியை வர்ணிச்சு பேசுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.